வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுவும் ஒரு டிஃபன், முள்ளங்கி வச்சு ஒரு பூரி. குழந்தைகளுக்கு பூரின்னா பிடிக்காத குழந்தைகளே கிடையாது. முள்ளங்கி ஆனால் எந்த குழந்தையிலையும் சாப்பிட வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி முள்ளங்கி நல்லா தோல் சீவிட்டு நல்லா கேரட் திருகிறதுல நல்லா திருகிடுவோம். அதோட தண்ணியை நான் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏன்னா ரெண்டும் சேர்ந்துருந்துன்னா சம்டைம்ஸ் ரொம்ப தொலைன்னு போயிடும். அதனால் இந்த முள்ளங்கியை ஃபஸ்ட்டு கப்பில் எடுத்துக்கலாம். இதில் மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன். ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன். இது கலோஞ்சி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. இது ஆப்ஷனலான்னு கேட்டேன்னா ஆப்ஷனல். எங்ககிட்ட இல்லைங்கிறவா அதை விட்டுருங்க. இது போட்டேன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வாசனையோடு இருக்கும். இந்த கப்பாலே 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்க போகிறேன். இதில் 1/2 கப்பு ரவை. இதுக்கு பூரிக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ணது லாவிஷாக போட்டுக்கோங்க. பிளாக் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு கப் இந்த கப்பாலேயே மாவு போட்டிருக்கேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுறேன். இந்த முள்ளங்கிலேருந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த வாட்டரை முதல்ல விட்டுடலாம். இது ஒரு 1/2 கப் இருக்குது. இதை முதல்ல விட்டுறேன். இது ஒரு 1/2 கப் விட்டுருக்கேன். ஸோ நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுட்டோம். ஒரு சின்ன டீஸ்பூன் எண்ணெயை விட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் பூரியாக பொரிச்சிடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். நீங்கள் பார்த்தா முன்னாடி டாப் ஆங்கிள்லேருந்து மட்டும் பார்த்துருப்பேன். எண்ணெயை விட்டு பூரி இட்டுடுங்க. மாவு தொட்டுண்டேன்னா கொஞ்சம் கசண்டாகும். நீங்கள் வந்து மேங்களூர் பன்னுக்கு மட்டும் மாவு தொட்டுண்டேலே மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதில் ஒட்டவே இல்லை. எண்ணெய் கசண்டாகிறதுக்கு அதில் சான்ஸே இல்லை. மேங்களூர் பன்ஸ் அழகாக உப்பி உப்பி நல்ல ஜோராக வந்தது. ஸோ யாரோ ஒருத்தர் கூட எனக்கு அது உப்பி அதாவது கொஞ்சம் திக்காக இட்டுக்கோங்க. அது ரொம்ப தின்னாயிட்டேன்னே அது இதாகாது. கொஞ்சம் திக்காக இட்டுக்கோங்க. நல்ல மொரமொரன்னு இருக்கும் இந்த பூரி. நல்ல ஜோராக இருக்கும் இந்த பூரி. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்ல ஒரு
இது இருக்கிறதுனால தெரியுறதா? ஸோ சுடு சுடு சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும்னா டிஃபன் பாக்ஸில் எடுத்துன்னு போச்சு இன்னொரு இதுவாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி முள்ளங்கி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பூரியை பண்ணி கொடுங்க, நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.